வச்சு குடிச்சோம். அப்படியே உண்ட மயக்கம். தூக்கமா வருது, கண்ணை சொறிட்டு வருது லட்சுமி. ஆமாக்கா, எனக்கும் தான் வருது. ஆனா தூங்குனா ஒரேடியா படுத்துருவேன், அப்புறம் எழும்ப முடியாது. ஆமா, எனக்கும் அப்படிதான். தூங்குனா கொஞ்சம் நல்லா தூங்கணும். 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் படுத்து இடிச்சா தலைவலி வந்துடும். ஆமா, இப்படி ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போய் வேலையை பார்ப்போம். அப்புறம் அந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை வந்துட்டுனா அது வேற காவு காவுன்னு கத்திட்டு கிடக்கும். சின்ன பொண்ணு படுத்தவனே தூங்கிட்டா போலயே. ஆமா, சும்மாவா 2 சிட்டி சோற தின்றுருக்கா. இவன் இனிமே என்னன்னு முடிச்சு கிடப்பா. சோத்து மூட்டை. கண்ணு வைக்காத கீதா, அவளால திங்க முடியுது திங்கிறா. இவளை கண்ணு வச்சுட்டாலும் பச்சை குழந்தல்ல இவா. ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணியே பிறந்துட்டு இன்னும் புருஷன் வீட்டுக்கு போகாம அம்மா வீட்லயே டேரா போட்டுடலான்னு இருக்கா. அவளுக்கு அங்கே போகவே மனசு இல்லை போல. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூப்பிட வரதாட்டி இங்கேயே இருப்பா. ஆமா, அம்மா வீட்டுக்கெல்லாம் இப்போ வந்து இருந்தாதான் இருந்த மாதிரி. இனிமே காலங்கள் போக போக புருஷன் பிள்ளைண்டு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்க கடமையே சுமையா இருக்கும். அப்புறம் எங்கோடி அம்மா வீட்டுக்கு போய் இருக்க. நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான்க்கா. சரி லட்சுமி கீதா, வாங்கிட்டு போய் வேலையை பார்ப்போம். உமாலாம் வேலையை தொடங்கிட்டா போல. வாங்க போவோம். அப்போ சூப்பர் ரெண்டு பொம்பளை வந்து கத்திக்கிட்டு கிடக்கும். இவனை இப்படி கிடந்து போறங்கிறா. இவளை எழுப்பவா? எடி சின்ன பொண்ணு, ஏடி எந்திக்காலா பாருங்க. நீ வா கீதா, அவ படுத்து உறங்கினா உறங்கிட்டு போறா. ஆமா, சூப்பர் ரெண்டு பொம்பளை வந்தா பார்த்து எழுப்பிக்கலாம். அது எப்படி? நம்மளாம் வேலை பார்ப்போம், இவ மட்டும் சொகுசா இருந்து உறங்குறா. நான் இவளை எழுப்பிட்டு தான் வருவேன். ஏட்டி எரும மாடி, எந்திரி. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, வா லட்சுமி, நம்ம போவோம். இவ கடந்து எழுப்பட்டும். இவன் என்ன நம்மளை விட்டுட்டு போயிட்டாவோ? இருங்க, நானும் வாரேன். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஐயோ, நீங்க தூங்குங்க மேடம். எதுக்கு மேடம் எந்திரிச்சிங்க? சாந்தி அக்கா, கஞ்சியை குடிச்சிட்டு லேசா கூறுக்க சாச்சனா அப்படியே தூங்கி போட்டேன் பார்த்துக்கோங்க. காலையில் 10 மணிக்கு வர வேண்டியது, அங்கே இங்கே நின்று நல்லா கதை விட வேண்டியது, மம்பட்டியை வச்சுக்கிட்டு நல்லா வேலை செய்கிற மாதிரி நடிக்க வேண்டியது, அப்புறம் கொண்டாந்த சோத்தை தின்னுட்டு நல்ல மரத்தடி நல்லா பார்த்து மல்லாற வேண்டியது. ஏன் சாந்தி அக்கா, சாப்பிட்டு லேசா கண்ணை கட்டிச்சேன்னு கொஞ்ச நேரம் படுத்தேன். அந்த ஆளை உறங்கிட்டேன். சரி, ரைட்டு, நான் போய் வேலையை பார்க்கேன். ஒரே ஊர்க்காரியா இருந்துட்டு இதை பெருசு பண்ணாதக்கா. என்ன இந்த முறைக்கா? நம்ம கூட இருந்தவளுவோ ஒருத்தையும் காணுமே. எக்கா, என்னை இப்படி அனாதையை விட்டுட்டு வந்துட்டல, நீ எழுப்பி விட்டியாக்கா என்னைய? ஏட்டி கீரை எத்தனை சத்தம் கொடுத்தா? நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி, சூப்பர் ரெண்டு வந்தவனே உன்னை வந்து எழுப்பி விடலாமேன்னு பார்த்தேன். ஆமா, எப்படியாக்கும் எந்திரிச்சு வந்த? அட போக்கா, நீ வேற. அந்த பொம்பளை தான் வந்து எழுப்பி விட்டு என்னை கத்துச்சு. வேலைக்கு வரேன்னு சோதை தின்னுட்டு தூங்க வேண்டியது அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிருச்சு. சரி விட்டுட்டு என்ன புதுசாவா திட்டு வாங்குற? என் நேரமும் வாங்குற ஏச்சி தானே. வா, வந்து வேலையை பாரு. மண்ணை வெட்டி தரையும் கொண்டு போய் போட்டு வா. அம்மா, என்ன கணக்குது? ஏ செல்வியக்கா, ஓ மாவன் மாசமா இருந்தாளா? பிள்ளை பிறந்துருச்சா? இப்படி என்ன பிள்ளை பிறந்துச்சு? சிங்க குட்டி பிறந்திருக்கான். ஆம்பளை பிள்ளையா? சரி சரி. ஏ செல்வியக்கா, உங்க பேரனை வீட்டுல போட்டுட்டா 100 நாள் வரைக்கும் வந்தீங்க? ஆமா, பச்சை பிள்ளை கறி. அவளை ஒத்தியிலேயே போட்டு வந்தீங்க. அது பாவம், என்ன செய்யும்? கூட இருந்து பார்த்து நல்ல சோறு கருவாடு மீனுன்னு ஆக்கி போடுறதுக்கு இல்லாம அதை தனியா விட்டு வந்திருக்கீங்களா என்ன? அதை ஏன் டீ கேக்குறீங்க? என் மாவ புருஷன் ஒரே குடின்னு சுத்துறான். அடி ஆத்தே, கல்யாணம் ஆவையில நல்ல பையனா என்ன ஏதுன்னு அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்து கட்டி கொடுக்க கூடாது? ஒத்த மாவளை வச்சிருக்கேன், விசாரிக்காம இருப்பேனா? எல்லாம் விசாரிச்சு கேட்டி எடுத்து தான் கட்டி கொடுத்தேன். பாவி பையன் இப்படி இருப்பான்னு கனவா கண்டோம். என் மவளை சீமந்தம் பண்ணி கூட்டு வந்தேன். அப்புறம் அவன் அங்கே ஒத்தையில கிடந்தான்ல, நல்லா குடிச்சிட்டு அலையிறானா. ஒரு வேலைக்கு போக மாட்டானா ஒழுங்கா. ஒவ்வொரு கம்பெனியாக மாற்றிக்கிட்டு இருப்பானா. போகிற இடமெல்லாம் சண்டையை போட்டு வேலையை விட்டு நின்றுவானா. ஐயா கடவுளே, உங்கள் மவ வாயில்லா பூச்சில்லா. பாவம், அந்த பிள்ளைக்கு போயா இப்படி ஒருத்தன் வச்சிருக்கான். வாயில்லா பூச்சியா இருக்க போய் தான் இந்த பாடுபடுறா. அவளுக்கு மாமியாராவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமா எப்படி? அந்த பையனுக்கு அம்மா கொஞ்சம் நல்லவதான். என் மாவ மேலே கொஞ்சம் ஆசைபாசமாக இருப்பா. என் மருமவனுக்கு தான் கேரகம் சரியில்லை, இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கானே. அப்போ உங்கள் மவளை கூட ஒரு 3-4 மாதம் வீட்டில் வச்சு பார்த்து எடுத்து அனுப்பக்கூடாது? அந்த குடியார பையன் என் மவளை இருக்க விட்டானா? பிள்ளையை பற்றி 1 மாதம் கூட அவளை வீட்டுக்கு வான்னு நச்சரிச்சான் என் பிள்ளைய. அந்த ஆள் எங்கள் பெரிய மச்சான் எல்லாரும் போய் தான் பேசி கூட 1 மாதம் இருக்க வச்சாவோ என் பிள்ளைய. பச்சை உடம்புக்காரி, அங்கே வந்து வேலை செய்ய முடியாது, பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிட முடியாது, கூட ஒரு 2 மாதம் பொழுது கழிச்சிட்டு வரட்டும் அப்படி இப்படின்னு எடுத்து சொல்ல போய் கேட்டான். அந்த ஆள் 2 மாதம் தான் என் மாவ வீட்டில் இருந்தா. அப்புறம் அங்கே போயிட்டா. அங்கே போய் என் பிள்ளை என்ன பாடுபடுதோ என்னத்த சொல்ல போங்க. இங்கே பாதி பொம்பளைங்க தலையெழுத்து இப்படி தான் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படி.
பெத்தவங்க மவனை ஒழுங்கா வளர்க்காம 30 வயசு வரைக்கும் தருதலையா சுத்த விட்டுட்டு பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் திருத்துவானா? பொண்டாட்டி என்ன இவனுங்களை திருத்ததுக்கா வாரா? இல்ல பொண்டாட்டி வந்தவனே இவனுக்கு திருந்திடுவானுவலா? எந்த நம்பிக்கையில இவனுங்களெல்லாம் கட்டி வைக்கானுவோன்னு தெரியல. அதை சொல்லுமா, 100ல் 1 வார்த்தையை சொன்னாலும் கரெக்டா சொன்னேன். சரி, நான் போய் வேலையை பார்க்கேன். ஏக்கா எவ்வளவு நேரம் தான் அந்த வேலையே பார்த்துட்டு இருப்பீங்க? வாங்கக்கா, ஏதாவது தாயங்கியும் போட்டு விளையாடுவோம். வாட்டி போலாம். நீங்க வேணா போங்கம்மா. வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது உண்மையா வேலையை பார்க்கணும். நான் வரல. இந்த அம்பச்சக்கா வேற எப்ப பார்த்தாலும் அவ்வை மாதிரி தான் பேசும். லட்சுமிக்கு நீங்களாவது வாங்க. நானும் வரலம்மா, வேலையை பார்க்கணும். என்னட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்ட? 3 பேரை வச்சுக்கிட்டு என்னத்து தாயாட டான்ஸ் ஆடுங்க. பட்டு கோட்டை அம்மாளு ஏ உள்ளுக்குள்ள என்னாரு? சின்ன பொண்ணு, நம்ம மட்டும் அண்ணா பத்தாது. லட்சுமி கையா அம்பச்சக்காவும் இழுத்து விடு. ஆ ஆ ஏக்கா வாங்கக்கா, நாங்களாம் ஆடிட்டு இருக்கோம் சும்மா நின்னுக்கிட்டு. கையை விடுடி, கையை பிடிச்சி இழுக்காத. வாரே சின்ன பொண்ணு, கையை விடு. கண்ணே களிமானே தித்திக்கும் இன்பத்தேனே சிஞ்சீத ஒலியாலே வஞ்சிக்கும் மகள் நானே. தரட்டி விடு சின்ன பொண்ணு. மின்னல் ஒளி கண்ணில் கண்டேன், அன்னக்கிளி என்னை தந்தேன், விண்ணில் பல துருவம் எடுத்து மங்கையனில் மாதம் செய்தேன், பாவாட சேல கட்டும் பஞ்சவர்ணமானே, செதுக்கி வச்ச தீரு பதுக்கி வச்ச பீரு, மன்மதன் நான் உனக்கு என்று சொன்ன பொன்னி, பள்ளிக முட்டு கண்ணி அள்ளங்கி குழுகி நடைகள் பழகும் அழகில்ல, சிறுவன் மனசு செல்லுங்கும் அவன் அசையில, இஞ்சி இடையில எந்த மண்ணம் தஞ்சம் கொள்ள, அவள் கஞ்ச ஒளிகளால் எந்த மண்ணம் போதை கொள்ள, அம்மம்மா சுட்ட பலகாரம் அடிக்கண்ணம்மா கட்டிலும் நானும் ஐலேசா ஐலேசா இனி போவோம் கைலாசா. போதுண்டிகளா? இப்ப எப்படி எனர்ஜி கிடைச்சதா? போங்கடிகளா அங்கிட்டு, நாங்க வேலையை பார்க்கட்டும். அம்மா என்ன அவர்த்து வராளுவோ 3 பேரும். 4 தலைமுறைக்கு முன்னாடிலாம் எங்க குடும்பத்தை நாடாளும் பரம்பரைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாரு, நடு ரோட்ல இருந்துட்டு நாய் படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. என்னைக்கு லட்ச லட்சமா சம்பாதிச்சு வீடு வாச தோட்டம் துறவு காரு பங்களான்னு வாங்கி முன்னேற போறணும். கோய், அப்போ உங்க தாத்தா ஜமீன்தாரராக்கா? நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. எட்டி என்ன இங்கேயே உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க? இந்த மொட்டை வெயில எவ்வளவு நேரம் தான் வேலையை பாக்குறதுக்கு? அடிக்க வெயிலுக்கு கிட்னி சட்னியா போயிட்டு, கல்லீரல் கருங்கல்லா போயிட்டு, மண்ணீரல் மண்ணோட மண்ணா போச்சு. அப்புறம் என்ன அப்புறம்? நுரையீரல் நுர தள்ளி போயிடுச்சு. ஆக மொத்தம் பல்ஸ் பைபாஸ்ல போயிட்டு இருக்குக்கா. இவனுவோ என்ன வேலையை கொடுக்கானுவோ, நம்மளுக்கு சம்பளம் தருவானா மாட்டானுவான்னு தெரியலையே. ஏட்டி பக்கத்து ஊர்ல எல்லாம் சம்பளமே ஒழுங்கா கொடுக்கறது இல்லையா? நம்மளுக்கு அது பரவாயில்ல, ஓரளவுக்கு சம்பளம் தராங்க. அதுவும் இன்னைக்கு என்ன பண்றானுங்களோ தெரியல. வந்து பொழப்ப பாருங்கடி. ஏ லட்சுமி வா. ஏப்பா ரொம்ப மூச்சு வாங்குது. செத்த நேரம் உட்காந்துட்டு வேலையை பார்ப்போம். வாக்கா வாக்கா அம்புஜக்கா உட்காருங்க. ஏன் இப்படி மூச்சரைக்கி? தண்ணி எடுத்துறட்டா? ஆமா சின்ன பொண்ணு, இந்த பாட்டில இருக்க தண்ணி எடுத்தா. ஏ லட்சுமி இந்த நீ கொஞ்சம் தண்ணி குடி. என்னைக்கு இல்ல திருநாள இன்னைக்குதான் ரொம்ப வேலையை கொடுத்து கொள்றானுவோ. அந்த சார் இருக்காமல டீ, இந்த சாருக்க அதான் அந்த சூப்பரண்ட் பணியார மூஞ்சி. அவன் ஒரு அறிவு கட்ட முண்டம். அவனை நினைச்சாலே கடுப்பு ஏறுது. அவன் அறிவு கட்ட முண்டை இல்லடி, அறிவே இல்லாத தண்டம். ஏக்கோ, நீ எனக்கு அறிவு கட்ட முண்டம் அறிவில்லாத தண்டம்னு பிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. எல்லா கர்மமும் அவன்தான். எச்ச ஏழ்ற பக்கி பரதேசி பண்ணாட பைத்தியம் கழிச்சட சாக்கடை. ஆமா, எரும மாட்டு பையன். ஒண்ணு சம்பளம் தர மாட்டுக்கான், இல்லைன்னா சம்பளத்தை குறைச்சி தரான். பிச்சு பிச்சு தந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போவா. என்ன நம்மள இந்த கிளி கிளிக்கிறாளுக? இதையெல்லாம் கேட்ட மாதிரி கட்டிக்கிட்ட நம்ம மானம் போவோம். நம்மளுக்கு பயம் இல்லாம போயிருமே. ஏமா ஏய் சாரே. சாருதான். என்னம்மா வேலை நேரத்துல வேலையை பார்க்காம இப்படி கும்பல உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் இருந்து கதை உடனே வீட்லயே இருந்துக்கலாமே. எதுக்கு 100 நாள் வேலைக்கு வரீங்க? போறோம் போய் வேலையை பார்க்கும். காலைல முள்ளு குதிச்சுன்னு வந்து உட்கார்ந்தோம். எந்திரிச்சு வேலையை தொடங்குங்கம்மா. இவர் எப்படி வந்தாரு? போறதால வராரு. நம்ம பேசி இருந்ததை ஒருவேளை ஒட்டு கேட்டு இருப்பானோ? கேட்டு போறாங்க. அவன் மூஞ்ச பாருங்க. சரி வாட்டி, மறுபடியும் வந்து கத்ததுக்குள்ளேயும் போய் வேலையை பார்ப்போம். ஏன் உமா நீ மட்டும் ஏன் உட்காந்துருக்க? எக்க என் காலையும் முள்ளு குத்திட்டு நான் செத்த நேரம் உட்காந்துட்டு வாரேன். உமா குந்தாணி ஒழுங்கா எங்க கூட வந்துரு. வாரேன் சின்ன பொண்ணு, உனக்கு மட்டும்தான் முள்ளு குத்துமா? வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோலோ குயின் பீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சிரிக்க வைக்க நாங்க இருக்கோம். சிரிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருங்க. உங்க பொண்ணான கைகளால அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. நம்ம சோலோ குயின் பீ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி.